ஹே ஹாய். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். சரி, பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, உங்களுக்கு மூவி ரிலேட்டட் கண்டென்ட்லாம் பிடிக்குன்னா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படி இந்த லைக் பட்டன் தட்டி விட்ருக்கேன். இப்போ வந்த வேலை என்னென்ன சட்டப்புக்குன்னு ஆரம்பிப்போமா. இந்தியாவிலேருந்து ஒரு படம் போய் சினிமாக்கான அட்டன் பண்ணியிருக்காங்க. அது எந்த படம்னு கேட்டிங்கன்னா ராமாயணா. ரீசெண்டாக ரன்வீர் கபூரோட ஆக்டிங்கில் பல பேன் இண்டியா ஆக்டர்ஸ் சேர்ந்து நடிக்கிற படம் தான் ராமாயணா. அதை வந்து 2 பார்ட்டாக எடுக்க போகிறாங்கன்ட்டு நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். அது வில்லனா கூட யாஷ் நடிக்கிறாரு அப்படின்ட்டு. அதோட டீசர் கூட ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. பங்கமாக இருந்தது. அதை பற்றி விஎஃப்எக்ஸ் எல்லாமே பங்கமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பல பொருட்செலவில் ஆதிபுருஷ்னு ஒன்று காமெடியாக பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது ஓரளவு நல்லா டீசெண்டாகவே எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறத விட ரொம்ப அதிகமாகவே மெனக்கெட்டு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த படம் இப்போ சினிமாக்கான போய் அட்டென்ட் பண்ணியிருக்குங்க. அதாவது இந்த டேரக்டர் வந்து பேன் இண்டியா லெவலில் புஷ் பண்ணுறத விட வேர்ல்டு வைட் லெவலில் புஷ் பண்ணுறதை பற்றி யோசிச்சிருக்கார் பழக்கு. இதுக்கு மெயினாக வந்து இந்த படத்தோட டேரக்டரும் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிற யாஷும் 2 பேரும் சேர்ந்து தாங்க செலவு பண்ணி அங்கே போய் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த படத்துக்கு யாஷ் போனப்போ டாக்ஸிக் படத்தோட ப்ரொமோஷனையும் அட்டன் பண்ணியிருக்காரு. இந்த யாஷ் வர வர ஒரு மினி RDJவாகவே மாறிட்டு வருவார் பழகுங்க. அதாவது இந்த டாக்ஸிக் மூவி வந்து இங்கிலீஷ்லேயும் டப் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. மேபி அங்கேயும் ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ராமாயணா மூவியும் இங்கிலீஷ்லேயும் ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. இதை ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியாக மட்டும் இல்லாமல் ஒரு வேர்ல்டு வைட் மூவி அப்படின்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணவும் நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரட்டா?